வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமேதியில் வசிப்பதற்கான ஆதாரம் இல்லை, இருப்பிடச் சான்று நிராகரிக்கப்பட்டதால் ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்வதில் சிக்கல். பெங்களூரு சொத்து குவிப்பு வழக்கில் சனிக்கிழமை ஜெயலலிதா நேரில் ஆஜராக உத்தரவு. வருமான வரி வழக்கில் விலக்கு அளிக்க கோரி எழும்பூர் கோர்ட்டில் மனு. தமிழகத்தில் விறுவிறுப்பு அடைகிறது வேட்புமனு தாக்கல், சனிக்கிழமை இறுதி நாள். விரிவான செய்திகள். இருப்பிடச் சான்றிதழ் கோரி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் அளித்த விண்ணப்பத்தை அமேதி துணை கலெக்டர் நிராகரித்துள்ளார். இதனால் ராகுலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடுகிறார். ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தல் செலவு கணக்குகளை பராமரிப்பதற்காக அவரவர் போட்டியிடும் தொகுதியில் வங்கிக் கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்ற விதி 2011ஆம் ஆண்டில் அமலுக்கு வந்தது. அதனால் அமேதியில் போட்டியிட உள்ள ராகுலுக்கு வங்கிக் கணக்கு அவசியம். வங்கியில் கணக்கு துவங்குவதற்காக இருப்பிடச் சான்றிதழ் கேட்டு ராகுல் விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பம் அமேதியில் உள்ள துணை கலெக்டரின் கவனத்துக்கு சென்றது. அவர் ராகுலின் விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளார். அமேதியில் ராகுல் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் அவர் வசித்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்பதை வங்கி அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாகவும் அதையடுத்து ராகுலின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் துணை கலெக்டர் விளக்கம் அளித்துள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இருமுறை அமேதி எம்பியாக வெற்றி பெற்ற ராகுலுக்கு இருப்பிடச் சான்றிதழ் மறுக்கப்பட்டிருப்பது அவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அமேதியில் வங்கிக் கணக்கு இல்லாத பட்சத்தில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியுமா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. பெங்களூரு சொத்து குவிப்பு வழக்கில் சனிக்கிழமை அன்று கண்டிப்பாக ஜெயலலிதா நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வருமான வரி வழக்கில் ஆஜராக விலக்களிக்க கோரி மனு செய்துள்ளார். பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு நடந்து வருகிறது. இவ்வழக்கில் வரும் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி மைக்கேல் டிகுன்ஹா உத்தரவிட்டார். இதற்காக பெங்களூரு பரப்பன அக்ரஹாரத்தில் சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கவும் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு வழங்கும்படியும் கர்நாடக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் வியாழனன்று சென்னை எழும்பூர் நீதிமன்ற உத்தரவுப்படி வருமான வரி வழக்கில் ஜெயலலிதா நேரில் ஆஜராகவில்லை. கடந்த 1991, 1992 மற்றும் 1992, 1993ஆம் ஆண்டுகளில் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா இணைந்து நடத்திய சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவ்வழக்கை 4 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து வியாழனன்று முதல்வர் ஜெயலலிதா நேரில் ஆஜராக வேண்டும் என்று எழும்பூர் பொருளாதார நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இவ்வழக்கில் வியாழனன்று ஜெயலலிதா நேரில் ஆஜராகவில்லை. அவரது சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தேர்தல் பணி காரணமாக நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க கோரப்பட்டது. மேலும் வக்கீல் மூலம் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தர தயாராக இருப்பதாகவும் உறுதி தரப்பட்டது. ஜெயலலிதா தரப்பிலான மனுவிற்கு வருமான வரித்துறை சார்பிலான வக்கீல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதுவரை இவ்வழக்கில் ஜெயலலிதா ஆஜராகவில்லை என்று சுட்டிக்காட்டிய எதிர்த்தரப்பு வக்கீல் விலக்களிக்க கூடாது என்று வாதாடினார். பாமக தலைவர் ஜி.கே. மணி, புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் தேமுதிக வேட்பாளர்கள் என்று 4வது நாளாக வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த சனிக்கிழமை அன்று துவங்கியது. ஞாயிறு, திங்கள் விடுமுறைக்கு பின்னர் செவ்வாயன்று அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் ஒரு சேர மனு தாக்கல் செய்தனர். 4வது நாளான வியாழக்கிழமை அன்று பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக தலைவர் ஜி.கே. மணி கிருஷ்ணகிரியிலும், திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தென்காசியிலும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வடசென்னை மற்றும் தென் சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட பெரும்பாலான தேமுதிக வேட்பாளர்களும் வியாழனன்று மனு தாக்கல் செய்தனர். 3ஆம் நாளான புதன்கிழமை அன்று மட்டும் 120 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். ஏப்ரல் 2ஆம் தேதி நிலவரப்படி 28 பெண் வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 318 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஆலந்தூர் இடைத்தேர்தலில் 4 ஆண் வேட்பாளர்கள் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் சனிக்கிழமை வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறுவதால் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் வேட்புமனு தாக்கல் களை கட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆந்திர பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பதவியை சாம்பசிவராவ் வியாழனன்று திடீரென ராஜினாமா செய்துள்ளார். ஆந்திராவை பிரித்து உருவாக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலம் ஜூன் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஆந்திர பிரிவினை விவகாரம் சீமாந்திரா மண்டலத்தில் இன்னமும் புகைந்து வருகிறது. இப்பிரச்சினை காரணமாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கௌரி சாம்பசிவராவ் தனது பதவியை வியாழனன்று ராஜினாமா செய்தார். He said that he doesn't want to lose me and he wanted me to continue, but I told him that I decided to leave the responsibility. Please relieve me from the responsibility. I wanted him, I requested him that to accept my resignation today itself. ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை மத்திய அரசு அளித்துள்ள நிலையில் மனசாட்சிக்கு விரோதமாக மத்திய அமைச்சரவையில் தன்னால் நீடிக்க முடியாது என்று பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அனுப்பிய ராஜினாமா கடிதத்தில் சாம்பசிவராவ் கூறியுள்ளார். எளூரு தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட ராவ் கடந்த ஆண்டுதான் மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் விலக உள்ள சாம்பசிவராவ் பாரதிய ஜனதாவில் சேர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன் NT ராமாராவின் மகள் புரந்தேஸ்வரி மத்திய அமைச்சர் பதவியிலிருந்தும் காங்கிரசிலிருந்தும் விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி 14 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக லலிதா குமாரமங்கலம் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் வியாழனன்று தேசிய செயற்குழு உறுப்பினர் லலிதா குமாரமங்கலம் செய்தியாளர்களை சந்தித்தார். இம்முறை கண்டிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி 14 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறும் என்றும் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை போட்டியிடும் 8 இடங்களையும் கைப்பற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். லேட்டஸ்ட் நேத்திக்கு ஆரம்பிச்சது 5ஓட நேத்திக்கு 14 கிடைச்சா கிடைக்கும்னு சொல்றாங்க. 2009 NDA இல்ல பிஜேபி நாங்க தனியா நின்னோம். நமக்கு ஒரு சீட்டு கூட நம்ம ஜெயிக்கல, வெற்றி பெறல. ஒரு சீட்ல கூட நாங்க போடுற 8 சீட்ல அநேகமா நாங்க ஜெயிச்சிடுவோம். லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 100 தொகுதிகளுக்கு குறைவான இடங்களிலேயே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் லலிதா குமாரமங்கலம் கூறினார். மும்பை சக்தி மில் வளாக பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் அடுத்தடுத்து தொடர்ந்து இக்குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் நிரூபணமானதை அடுத்து அவர்களை குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மும்பை சக்தி மில் வளாகத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி பெண் பத்திரிகையாளர் 5 ஆசாமிகளால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இது பற்றி போலீசார் விசாரித்த போது அதே சக்தி மில் வளாகத்தில் ஜூலை 31ஆம் தேதி 18 வயது நிரம்பிய டெலிபோன் ஆபரேட்டரையும் 5 பேர் பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. 2 கற்பழிப்புகள் தொடர்பாக மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 2 மைனர் என்பதால் எஞ்சிய விஜய் ஜாதவ், காசிம் பெங்காலி, சலீம் அன்சாரி மற்றும் அஷ்பக் ஷேக், சிராஜ் ஷேக் ஆகிய 5 பேருக்கு எதிராக மும்பை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தது. 2 வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி ஷாலினி பன்சால்கர் ஜோஷி கடந்த மார்ச் 20ஆம் தேதி அறிவித்தார். மறுநாள் டெலிபோன் ஆபரேட்டர் வழக்கில் விஜய் ஜாதவ், காசிம் பெங்காலி, சலீம் அன்சாரி, அஷ்பக் ஷேக் ஆகிய 4 பேருக்கு ஆயுள் சிறை விதித்து நீதிபதி ஷாலினி தீர்ப்பளித்தார். பெண் பத்திரிகையாளர், டெலிபோன் ஆபரேட்டர் 2 கற்பழிப்புகளிலும் ஈடுபட்ட விஜய் ஜாதவ், காசிம் பெங்காலி, சலீம் அன்சாரி ஆகியோர் மீண்டும் மீண்டும் கற்பழிப்பு குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் 376E என்ற புதிய பிரிவின் கீழ் மார்ச் 24ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதன் மீது வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்த நிலையில் 376E பிரிவின் கீழ் 3 குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி ஷாலினி பன்சால்கர் ஜோஷி வியாழனன்று அறிவித்தார். மீண்டும் மீண்டும் கற்பழிப்புகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட 376E பிரிவின் கீழ் குற்றம் நிரூபணமானால் குற்றவாளிக்கு ஆயுள் முழுமைக்கும் சிறை தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ வழங்கப்படும். தஞ்சையில் அஞ்சலக முத்திரை இல்லாமல் TR பாலுவின் பிரச்சார புத்தகம் விநியோகித்த மற்றொரு தபால்காரர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் சிக்கினார். தஞ்சை தொகுதியில் திமுக வேட்பாளராக TR பாலு போட்டியிடுகிறார். இவருடைய பிரச்சார புத்தகம் தபால் அலுவலகம் மூலம் விநியோகம் செய்யப்பட்டன. கலியதாஸ் என்ற தபால்காரர் அஞ்சலக முத்திரை இல்லாமல் TR பாலுவின் பிரச்சார புத்தகத்தை வீடு வீடாக சென்று கொடுத்துள்ளார். இதுகுறித்து புகார் கிடைத்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கலியதாசிடம் இருந்த பிரச்சார புத்தகத்தை கைப்பற்றி தபால்கள் விநியோகம் குறித்து விசாரணை நடத்தினர். கலியதாசிடம் இருந்த பிரச்சார புத்தகத்தை கைப்பற்றி தபால்கள் விநியோகம் குறித்து விசாரணை நடத்தினர். இதனிடையே இந்த பிரச்சார புத்தகம் RMS காலனியில் உள்ள தபால் நிலையத்திலிருந்து வந்ததாக வந்த தகவலை தொடர்ந்து அந்த தபால் நிலையத்தை அப்பகுதியினர் முற்றுகையிட்டனர். எங்க ஊராட்சியில பொதுமக்களுக்கு வீடு வீடா TR பாலுடைய சாதனைன்னு சொல்லிட்டு இல்லீகலா
தபால்களை போஸ்ட் ஆபீஸ் மூலியமா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 200க்கும் மேற்பட்ட தபால் கையில போஸ்ட் மாஸ்டர் வச்சிருக்காரு. 4 ரூபா ஸ்டாம்ப் போட்டிருக்கு. ஆனா ஸ்டாம்ப்ல சீலே இல்லாம இல்லீகலா கொடுத்துட்டு இருக்காங்க. இதே போன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று விடுமுறை நாளில் TR பாலுவின் பிரச்சார புத்தகத்தை விநியோகித்த தபால் ஊழியரை பொதுமக்கள் பிடித்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். தபால் ஊழியர்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தும் நூதன திட்டம் தஞ்சை தொகுதியில்தான் முதலாக தெரிய வந்துள்ளது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக தலைமையிலிருந்து இதுவரை எவ்வித கடிதமும் வரவில்லை என்று மு.க. அழகிரி தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கருணாநிதியின் மகனுமான அழகிரி பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். தஞ்சையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருச்சி திரும்பிய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்டது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் கட்சி தலைமையிடத்திலிருந்து எவ்வித கடிதமும் இதுவரை வரவில்லை என்று அப்போது அழகிரி தெரிவித்தார். எனக்கு பர்சனலா இது வரைக்கும் எந்த விதமான நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இதுவரைக்கும் பேப்பர்ல வந்திருக்கலாம். நான் பார்த்தேன், மீடியாலாம் பேப்பர்ல தான் பார்த்தேன். எனக்கு கடிதம் அனுப்பணும் தலைமையிலிருந்து இது வரைக்கும் வரைக்கும் எல்லாம் நீக்கப்பட்டப்போ கடிதம் அனுப்புனாங்க. அழகிரியின் ஆதரவாளர்கள் நெப்போலியன், ரிதீஷ் ஆகியோர் மீது தலைமை ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இது குறித்து கட்சியிடமே கேளுங்கள் என்றார் அழகிரி. கோவை அருகே ஊருக்குள் கரடி புகுந்து தாக்கியதில் மாடு மற்றும் கன்றுக்குட்டி பலியாயின. கோவை ஆலந்துறை அடுத்துள்ள இருட்டுப்பள்ளம் கிராமத்தில் மயில்சாமி என்பவர் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த மாடுகள் திடீரென்று அலறின. சத்தம் கேட்டு அருகில் உள்ள மக்கள் சென்று பார்த்தனர். அங்கு படுகாயங்களுடன் மாடு மற்றும் அதன் கன்றுக்குட்டி இறந்து கிடந்தன. இதுகுறித்து மயில்சாமி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கரடி மாடுகளை தாக்கி உள்ளதாக தெரிவித்தனர். காட்டு யானைகளை தொடர்ந்து கரடியின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் ஆலந்துறை பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறைஞ்சது ஒரு 10 வருஷ காலமாவே ஆனத்தொலை அதிகமா இருந்ததுங்க. பயிர் சேதா, உயிர் சேதா எல்லாமே பண்ணிட்டு இருந்தது. இப்போ சமீப காலமா கரடி நடமாட்டம் அதிகமாயிடுது. இப்போ ஒரு மாடு ஒண்ணு கண்ணுக்குட்டி ஒண்ணு அடிச்சு குடல உருவி கொண்டு போட்டுதுங்க. கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து வரும் நிலையில் அவற்றை தடுக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக குறைந்து வந்த தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று ஒரே நாளில் சவரனுக்கு 208 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,712 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,714 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,235 ரூபாயாக இருந்தது. வடோதரா தொகுதியில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடியை எதிர்த்து தேர்தல் மன்னன் பத்மராஜன் போட்டியிடுவதன் மூலம் கின்னஸ் சாதனை முயற்சியை தீவிரப்படுத்த உள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த பத்மராஜன் பல தேர்தல்களில் பிரபலங்களை எதிர்த்து போட்டியிட்டு டெபாசிட் இழந்தாலும் கூட தேர்தல் மன்னன் என்ற அடைமொழியை பெற்றவர். நடக்கவிருக்கும் லோக்சபா தேர்தலில் குஜராத்தில் உள்ள வடோதரா தொகுதியில் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட புதனன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதிக முறை தோல்வி கண்ட வேட்பாளர் என்ற பெருமிதத்தை லிம்கா சாதனை புத்தகம் பத்மராஜனுக்கு அளித்துள்ளது. அதிக எண்ணிக்கையில் வேட்புமனு தாக்கல் செய்ததன் மூலம் கின்னஸ் புத்தகத்திலும் பத்மராஜன் இடம் பிடித்துள்ளார். மோடிக்கு எதிராக போட்டியிடுவதில் அரசியல் காரணம் எதுவும் இல்லை என்றும் கின்னஸ் சாதனைக்காக மட்டுமே என்று கூறும் பத்மராஜன் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் கூறினார். No motto, only Guinness World Record. My motto is a Guinness World Record. You want to serve of Vadodara peoples? Vadodara peoples not edukari. Buy only for nomination and VIP constituency, only Guinness World Record. 1988 முதல் தேர்தலில் போட்டியிட துவங்கிய 55 வயது பத்மராஜன் இம்முறை தர்மபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸை எதிர்த்தும் போட்டியிடுகிறார். 158 முறை தேர்தல்களில் போட்டியிட்டுள்ள பத்மராஜன் ஜனாதிபதி தேர்தலில் 4 முறையும், துணை ஜனாதிபதி தேர்தலில் 4 முறையும், லோக்சபா தேர்தலில் 25 முறையும், ராஜ்யசபா தேர்தலில் 32 முறையும், சட்டசபை தேர்தல்களில் 48 முறையும் போட்டியிட்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தல்களை கூட அவர் விட்டு வைத்தது. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அப்துல் கலாம், வாஜ்பாய், ஜெயலலிதா, கருணாநிதி, ஹேமமாலினி என பல பிரபலங்களை எதிர்த்து களம் கண்டுள்ள பத்மராஜன் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றதில்லை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.